இது நடந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம்னா 1980. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தேன். டக்குன்னு வேலை கிடைக்காது இல்லையா? அதுவும் கவர்மெண்ட் வேலைன்னா வருஷ கணக்கில் காத்திருக்கணும். வீட்டில் சும்மா உட்காந்துருக்க முடியல. என் காலேஜ் ஃப்ரெண்டோட அப்பா நாமக்கல்ல கோழி பண்ண வச்சுருந்தாரு. கணக்கு வழக்கு பார்த்துக்க ஆள் வேணும்னாரு. 900 ரூபா சம்பளம்னாரு. பின்னாடி ஒரு ரூமில் தங்குறதுக்கு இடம் இருந்தது. அங்கே தான் தங்கிட்டு இருந்தேன். பகல் பொழுதுலாம் ஆள் வர்றதும் போகிறதுமா இருப்பாங்க. ஆனால் நைட்டு நானும் கோழிங்களும் மட்டும்தான். மடாக்கட்டில் வெள்ளை போட்டு தான் படுத்திருப்பேன். ஆனால் ஏனோ தூக்கமே வராது. கிளக்கு கிளக்கு கிளக்குன்னு கோழியெல்லாம் கத்திக்கிட்டே இருக்கிறது. அந்த இருட்டிலையும் தொடுவானத்தில் எங்கேயோ தூரத்தில் ஒரு மலை தெரியும். பார்க்க 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 அது அப்படியே பெருசாகி பெருசாகி என் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும். அந்த மலை மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதே நேரத்தில் ஓடி போயிரு, அது ஒன்று முழுங்கிரும் அப்படின்னு ஒரு எனக்கு தெரியாத ஒரு பயமும் இருந்தது. பொங்கல் வந்துச்சு. அப்போ ஒரு 4 நாள் ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. மதுரை பஸ் எடுக்கிறதுக்கு எப்படியும் 1 மணி ஆயிரும். திடீர்னு ஒரு பெரிய கட்டை என்னை ஃபுல் ஸ்பீடில் நெத்தியில் அடித்த மாதிரி இருந்தது. எதுக்க கூட வச்சிருந்த ஒரு கிழவி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க மேலே பார்க்காம ஃபுல் ஸ்பீடில் மோதி இருக்கேன். சுருங்குன்னு அவங்க முதுகியே பார்த்துட்டு இருந்தேன். அதில் பச்சை குத்தி இருந்தாங்க. அதில் 2 கண்ணு படம்.